ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சிக்கன் கறி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு கடாயில் 50 ml எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கணும். எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கணும். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். வதங்கிய பிறகு இந்த ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதே எண்ணெயிலே நம்ம 1/2 கிலோ சிக்கனை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டு வேக வைக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா அப்படியே பெரட்டி விட்டு வேக வைக்கலாம். எப்போதுமே எல்லா மசாலாவும் போட்டு ஒன்றா வதக்குறதோட ஒரு மசாலாவும் போட்டு ஒரு தடவை பெரட்டி விடும்போது நல்லா அதில் மசாலா இறங்கும். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்ட பிறகு நம்மளுக்கு குழம்புக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அதையே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக விடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. இந்த குழம்புக்கு தேங்காய் எதுவுமே தேவை கிடையாது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். நீங்கள் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செமையான டேஸ்ட்டாக இருக்கும்.